வணக்கம். Praise the Lord. Anyway, praise the Lord. As Pastor said, we are so thankful that you are willing to come and listen and hear things about our family and how we can lead a godly family. நம் போதகர் முன்பே சொன்னதை போல நாம் எல்லாம் அதிக பிரயாசப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறோம். காரணம், எப்படி நாம் நம்முடைய குடும்பத்தை தேவ பக்தியுள்ள ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு குடும்பமாக நடத்துவது என்பதற்காக கேட்கும்படி இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். If you read Bible expecting that you will find a model family in the Bible, you will be in shock. வேதாகமத்தை படித்து அதில் ஒரு நல்ல மாதிரியான குடும்பத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று நீங்கள் படிக்க ஆரம்பித்து தேடினால் உங்களுக்கு பேர் அதிர்ச்சி தான் காத்திருக்கும். Most of the families were not, they had issues. ஏனென்றால் அநேக குடும்பங்கள் அவர்களுக்கு என்று சில பிரச்சனைகள் இருந்தது. Adam and Eve blamed each other. ஆதாமும் ஏவாளும் ஒருவர் குறை சொல்லிக் கொண்டார்கள். Abraham, Sarah were people of faith, but they were also people of deep failure. ஆபிரகாமும் சாராளும் கூட விசுவாசத்தின் பெரிய தலைவர்கள் என்று சொல்லப்பட்டாலும் அவர்களுக்குள்ளாக ஒரு சில தோல்விகள் இருந்தது. Isaac's family was torn by favoritism. ஐசக் அவருடைய குடும்பம் பட்சபாதத்தை காட்டுவதை அவர் குடும்பத்தில் இருந்ததை நாம் காண்கிறோம். Jacob's story was about rivalry and deception. யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஏமாற்று காரியங்கள் அந்த குடும்பத்தில் நடைபெற்றதை பார்க்கிறோம். Even Joseph, when you look at success story, we know he was sold in slavery by his own brothers. அவளுடைய யோசேப்பே கூட மிக உயர்ந்த வெற்றி பெற்ற ஒரு தலைவனாக யோசேப்பும் இருந்தாலும் அவனே கூட அடிமைத்தனத்திற்கென்று தன் சகோதரர்களால் விற்கப்பட்டான். So truth is the scripture does not give us a model of a family. இந்த சத்தியம் என்னவென்றால் வேதாகமம் ஒரு நல்ல மாதிரியான குடும்பத்தை நமக்கு எங்கும் எழுதி தரவில்லை. It shows us how people struggle in the family and how God showed grace to them. ஆனால் தேவன் குடும்பங்களாக அவர்கள் எப்படி ஒரு சில கஷ்டங்களை வழியாக வந்தார்கள், அவர்களுக்கு தேவன் எப்படி கிருபை காண்பித்தார் என்பதை குறித்து தான் வேதத்தில் வாசிக்கிறோம். According to the Bible, வேதத்தின் அடிப்படையில் Christian family is actually based and grounded in the framework of church and kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தையும் சபையையும் மையமாக வைத்துதான் ஒரு குடும்பமானது உள்ளாக வளர்க்கப்படவும் அந்த குடும்பம் செயல்படவும் சொல்லப்பட்டிருக்கிறது. Everything that happens in the family is actually should happen around the kingdom of God and the church of God. ஒவ்வொரு குடும்பமும் எப்படி செயல்பட வேண்டும் என்றால் அது தேவனுடைய ராஜ்யத்தை மையமாக வைத்தும் சபையை மையமாக வைத்துதான் அந்த குடும்பம் செயல்பட வேண்டும். The Old Testament tells us that families are a place where you can learn to love God wholeheartedly. பழைய ஏற்பாட்டிலே வேதாகமம் சொல்கிறது குடும்பங்கள் தேவனை முழு இருதயத்தோடு நேசிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. New Testament talks about family life in the sense of discipleship. புதிய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு சீஷத்துவத்தை ஒப்பிட்டு வாழ வேண்டிய வாழ்க்கையாக காணப்படுகிறது. So in Bible you don't find a model family. ஆகவே வேதாகமத்திலே ஒரு மாதிரியான குடும்பத்தை உங்களால் காண முடியாது. But Bible gives us great many principles to live life in the church of God and as the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்கு மையமாகவும் சபையை மையமாகவும் வைத்து ஒரு குடும்பம் கட்டப்படுவதற்கான ஏராளமான சத்தியங்களை தத்துவங்களை வேதத்திலே வேதாகமம் கொடுத்திருக்கிறது. According to Bible, the central function of the family is to be a place where people are maturing in Christ, where discipleship happens. வேதாகமத்தை பொறுத்த மட்டிலும் குடும்பம் என்று சொன்னால் வேதாகமம் எப்படி அதை பார்க்கிறது என்றால் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கிறிஸ்துவின் வளர்ச்சிக்குள்ளாக முதிர்ச்சிக்குள்ளாக அவர்கள் வளர வேண்டும். In the family people should know how to people should learn to love God, love their neighbor. குடும்பத்திலே தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் தேவனை எப்படி நேசிப்பது மற்ற அயலகத்தாரை எப்படி நேசிப்பது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். So the goal of family is not to come to a standard or some goal that we have set for ourselves, but how faithful are we to the things that God has called us to be. குடும்ப வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு பெரிய குறிக்கோளை எண்ணங்களை வைத்து இப்படிதான் இருக்க வேண்டும் இந்த உயரத்திலே வாழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அல்ல. எந்த அளவுக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறாரோ அதை குடும்பமாக செய்வதில் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமோ அதுதான் பொருள். So today I am going to give you just three simple and basic principle from the Bible as a Christian we should live.
ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, குடும்பமாக கற்றுக்கொள்ள வேண்டிய 3 அடிப்படையான சித்தாந்தங்களை அல்லது வேதாகமத்தின் சத்தியங்களை உங்களிடத்திலே நான் பேச இருக்கிறேன். The first principle is முதலாவது சத்தியம் என்னவென்றால், that in Christian family we must humble ourselves. கிறிஸ்தவ குடும்பத்திலே நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். You know, every marriage we speak about this in Ephesians chapter 5 verse 22. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், Wives, submit to your husband as to the Lord. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை போல உங்கள் கணவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். But when we hear the word submission, we kind of tense up. நாம் அந்த கீழ்ப்படிதல் என்று சொல்லும் பொழுது அது ஒரு விதமான கோபத்தை ஏற்படுத்தும். Yeah, we feel like we are losing control or we are giving up our rights and you know, maybe we are pushed down. நாம் எப்படி உணர்கிறோம் என்றால், கீழ்ப்படிதல் என்று சொல்லும் பொழுது எதையோ நாம் இழந்து விடுகிறோம், நம்முடைய கட்டுப்பாட்டை நாம் இழந்து விடுகிறோம், கீழாக நடத்தப்படுகிறோம் என்று உணர்கிறோம். And whenever it is preached in the church, all the men are very happy. எப்பொழுதெல்லாம் இது சபையிலே பிரசங்கிக்கப்படுகிறதோ எல்லா ஆண்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். Wives should submit, wives should submit. மனைவிகளே கீழ்ப்படியுங்கள், மனைவிகளே கீழ்ப்படியுங்கள். But actually if you look at that, submission is a general Christian principle. கீழ்ப்படிதல் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது வேதாகமத்தில் அது பொதுவான ஒரு சத்தியமாக இருக்கிறது. 5:22 it says, wives submit to your husband. 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே மனைவிகளே கர்த்தருக்கென்று உங்கள் கணவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று But it சொல்கிறது. is said in the context of 5:21. ஆனால் இது எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் 21ஆம் வசனத்தை படித்தால் தான் புரியும். Submit to one another out of reverence for Christ. தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். Submission applies to all people who are in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிற எல்லோருக்கும் இந்த கீழ்ப்படிதல் என்பது பொருந்தும். So whether you are husband or your wife, you must submit. நீங்கள் கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். This changes the whole perspective. இது முழு கண்ணோட்டத்தையும் மாற்றுகிறது. Christian submission is not one-sided. கிறிஸ்தவ கீழ்ப்படிதல் என்பது ஏதோ ஒரு பட்சத்தில் இருப்பது மாத்திரமல்ல. It is a mutual submission. ரெண்டு பட்சத்திலும் ரெண்டு பேரிடத்திலும் காணப்படுகிற ஒரு கீழ்ப்படிதல். See, the word that is used there in Greek கிரீக்கிலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்னவென்றால், basically means you yield yourself down willingly. மனப்பூர்வமாக உன்னை நீயே இணங்கி கொடுப்பது என்று பொருளாகும். You are willing to submit yourself to somebody. யாரோ ஒருவருக்கு மனப்பூர்வமாய் நீங்கள் உங்களை இணங்கி கொடுக்கிறீர்கள். Basically it is a posture of humility. இது எதற்கு ஒப்பிடாக இருக்கிறது என்றால் தாழ்மையின் அடையாளமாக இது காணப்படுகிறது. Like Jesus humbled himself, எப்படி இயேசு தன்னை தாழ்த்தினாரோ, emptied himself, தம்மையே அவர் வெறுமையாக்கினார், he wants us to humble ourselves. அவரும் நாம் நம்மை தாழ்த்தும்படியாக விரும்புகிறார். This is not about who has the control. இங்கே யாருக்கு கட்டுப்பாடு, யார் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது என்ற கேள்வி அல்ல. It is about loving the other person and therefore we humble ourselves to love and serve other person. இது என்னவென்றால் மற்ற ஒரு அடுத்த மனிதனை நேசிக்கிறோம், ஆகவே நேசிப்பதனாலே நம்ம இணங்கி கொடுத்து அவர்களுக்கு கீழ்ப்படுகிறோம். In Christian homes, submission is not weakness. கிறிஸ்தவ குடும்பங்களில் கீழ்ப்படிதல் என்பது ஒரு பலவீனம் அல்ல. It is Christ likeness. அது கிறிஸ்துவை போல் சுபாவமுடையது. It is what makes our home look like Jesus Christ. அதுதான் நம்முடைய வீட்டை இயேசுவை போல் காட்டுகிறது. As if Jesus is living with you. ஏதோ இயேசுவே உங்களோடு கூட வாழ்வதற்கு ஒப்பாக இருக்கிறது. But that's not only for wives. அது வெறும் மனைவிமார்களுக்கு மாத்திரமல்ல. To husbands also God says something like this. இதே மாதிரி தான் கணவர்மார்களிடத்திலும் தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். Love your wife, verse 25. Husband, love your wives as Christ loved the church and gave himself up for her. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. Well, same principle applies here. இங்கேயும் அதே சத்தியம் தான் போடுகிறது. This does not mean that only husband has to love. வெறும் கணவன்மார்கள் நேசிக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. No, wives also have to love a husband. மனைவிமார்களும் கணவன்மார்களை நேசிக்க வேண்டும். It is not about one person. ஒரு நபரை குறித்தது அல்ல. Both of you are supposed to love one another. ரெண்டு பேருமே ஒருவரை ஒருவர் நீங்கள் நேசிக்கும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள். But I want to notice one phrase there. இங்கே ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். Love your wife as Christ loved the church and gave himself up for her. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூர்ந்து அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து அவரையே தாம் கொடுத்ததை போல. Give himself up for her. அவளுக்கென்று உங்களை அப்படியே கொடுக்க வேண்டும். The word that is written there in Greek, கிரீக்கில் எழுதப்பட்ட அந்த மூல பாஷையில் இருக்கிற வார்த்தை basically means surrendering.
அதனுடைய அடிப்படை அர்த்தம் ஒப்பு கொடுப்பது. That means you are giving up your authority. அப்படி என்றால் உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்கள். You are there to endure a loss. அங்கே ஒரு இழப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். You are basically sacrificing. அடிப்படையாக பார்க்கும் பொழுது நீங்கள் தியாகம் செய்கிறீர்கள். So it's the same meaning. ஆகவே ஒரே அர்த்தம் தான். Did you see that? பார்த்தீர்களா? Submission means that you yield yourself to your husband. கீழ்ப்படிதல் என்றால் உங்கள் கணவன்மார்களுக்கு உங்களை இணங்கி கொடுங்கள் என்ற அர்த்தம். But husband, when you love, you yield yourself to your wife. மனைவி புருஷர்களே உங்கள் கணவர்கள் மனைவிகளிடத்தில் அன்பு கூறுங்கள் என்றால் நீங்கள் உங்களை மனைவிமார்களுக்கு இணங்கி கொடுக்கிறீர்கள். Many occasions where you will submit and sacrifice yourself for your wife. உங்கள் மனைவிக்காக अनेक நேரங்களிலே நீங்கள் தியாகம் செய்து உங்களை நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டியதாய் இருக்கிறது. So we are talking about self denial and self giving. ஆகவே சுயத்தை வெறுப்பதும் சுயத்தை விட்டு கொடுப்பதை குறித்து நாம் பேசுகிறோம். In marriage, திருமணத்திலே this is how Christ has set in marriage we are supposed to give ourselves up and yield ourselves for the purpose of marriage. தேவனுடைய திருமணத்தினுடைய நோக்கமே நம்மை நாம் இணங்கி கொடுப்பதும் நம்மை நாம் விட்டு கொடுத்து செல்வதுதான். Philippians chapter 2 verse 6 and 7 says, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 and 7 says, 6-7 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. though he was, that is Jesus, though he was in the form of God, did not count equality with God a thing to be grasped, but emptied himself by taking the form of a servant, being born in the likeness of man. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமீபமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். He humbled himself and he emptied himself to serve us. நமக்கு ஊழியம் செய்யும்படியாக அவர் தம்மை தாம் தாழ்த்தி வெறுமையாக்கி கொண்டார். Jesus in John chapter 13, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இயேசு 13ஆம் this is the அதிகாரத்தில் story about how Jesus washed feet of disciples. சீஷர்களுடைய பாதங்களை இயேசு எப்படி கழுவினார் என்பதை குறித்த சம்பவம். Verse 14 he says, 14ஆம் வசனத்தில் 14 and 15, I then your Lord and teacher have washed your feet, you also ought to wash one another's feet, for I have given you an example that you should all to do just as I have done to you. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்ததை போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். Many places in the Bible talks about how Jesus gave himself up. அநேக இடங்களில் வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு எப்படி தன்னை கொடுத்தார், தம்மை ஒப்பு கொடுத்தார் என்பதை குறித்து வாசிக்கிறோம். Even in this chapter, Ephesians chapter 5 verse 2, walk in love as Christ loved us and gave himself up for us. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கிறிஸ்து நமக்காக தம்மையே தேவனுக்கு சுகந்த வாசனை காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்ததை போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். Exactly, a fragrant offering and sacrifice to God. சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். When you gave up, when he gave up himself for us. அவர் நமக்காக அவரையே ஒப்பு கொடுத்தார். Humility is a basic Christian characteristics that we must have. தாழ்மை என்பது கிறிஸ்தவத்தில் காணப்பட வேண்டிய அடிப்படையான ஒரு சுபாவம். And humility must rule in your family. உங்கள் குடும்பத்தை தாழ்மை தான் ஆளுகை செய்ய வேண்டும். Humility is like the oil in the wheels of marriage. திருமணம் என்கின்ற அந்த உறவின் சக்கரங்கள் நன்றாக செல்வதற்கு தேவைப்படக்கூடிய எண்ணெய் பொருள் தான் தாழ்மை. Without it, everything will grind with friction. இது இல்லை என்றால் எல்லாம் கரடுமுரடாக சென்றுவிடும். Imagine two people rowing a boat. ரெண்டு பேர் ஒரு படகை நடத்துகிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். One person on the right side, another person on the left side. ஒருவர் வலதுபுறத்திலும் ஒருவர் இடதுபுறத்திலும் இருக்கிறார்கள். If one person says, ஒரு மனிதன் இப்படி சொல்லுகிறான் என்றால், I won't do it. நான் ஓட்ட மாட்டேன். You only do. நீங்கள் தான் நடத்த வேண்டும். And if one person is keep rowing the boat, ஒரு மனுஷன் மாத்திரம் அந்த போட்டை படகை நடத்தும்படியாக சுழற்றினால், you know what will happen? என்ன நடக்கும்? The boat will go in circles. அதே இடத்திலே சுத்தி சுத்தி வரும் படகு. Many families are like that. அநேக குடும்பங்கள் அப்படித்தான் இருக்கிறது. One person is doing all kinds of work. ஒரே மனிதன் எல்லா விதமான வேலைகளை செய்கிறார். Family is not moving anywhere. குடும்பம் எங்கேயுமே முன்னேறி செல்லுகிறதில்லை. Same circle. அதே வட்டத்தில் தான் சுத்தி சுத்தி வருகிறது. Husbands, கணவர்களே, humble yourself. உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள். Wife,
மனைவிகளே, humble yourself. உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள். Be willing to wash the feet of and serve one another. ஒருவரை ஒருவர் பாதங்களை கழுவி ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்வதற்கென்று நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். Can you do that? நீங்கள் அதை செய்வீர்களா? Let's say if somebody tells you that every week Monday morning you wash the feet of your wife. யாரோ ஒருவர் உங்களிடத்தில் சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை காலை நீங்கள் உங்கள் மனைவிகளுடைய பாதங்களை கழுவ வேண்டும் என்று சொன்னால், Will you do it? நீங்கள் அதை செய்வீர்களா? You may say, why should I do? If she wants to wash, she can wash herself. நான் ஏன் அதை செய்ய வேண்டும்? அவளுக்கு கால் கழுவினா அவளை கால கழுவிக்க வேண்டியதுதானே. Sometimes we think, by serving our wife, we lose our dignity. மனைவிக்கு ஊழியம் செய்வதனாலே நமக்கு இருக்கக்கூடிய ஸ்தானத்தை நாம் மரியாதையை இழந்து விடுகிறோம் என்று நாம் நினைக்கிறோம். It's a myth. அது ஒரு கட்டுக்கதை. It is a cultural thing. கலாச்சார ரீதியாக சொல்லப்பட்ட பொய். Even if you are losing it, ஒருவேளை நீங்கள் எதையோ இழந்து போனாலும், Bible tells us, வேதம் சொல்கிறது, be willing to lose it. மனப்பூர்வமாய் அப்படி இழந்து போவதற்கு ஒத்துக்கொள்ளுங்கள். For that I need humility. அதற்கு எனக்கு தாழ்மை வேண்டும். Husbands, புருஷர்களே, it's okay to serve your wife. உங்கள் மனைவிகளுக்கு ஊழியம் செய்வது நல்லதுதான். I give you permission. உங்களுக்கு நான் அனுமதி தருகிறேன். Don't worry about your mother-in-laws and father-in-laws. உங்கள் மாமனார் மாமியார் குறித்து எல்லாம் கவலைப்பட வேண்டாம். They may say many things about that. உங்களை குறித்து அவர்கள் अनेक காரியங்கள் சொல்லுவார்கள். The society may say something about you. சமுதாயம் உங்களை இதை பார்த்து உங்களை குறித்து ஒரு சில காரியங்கள் சொல்லும். What kind of man this fellow is? இவன் என்ன மனுஷனா? Always behind his wife. எப்பவுமே Always in the kitchen. மனைவி பின்னாடியே போறார், கிச்சன்லயே Always இருக்கிறார். helping them. எல்லாம் அங்கே வேலை செஞ்சு கொண்டிருக்கிறான். In English they will even say he's hand-picked husband. ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள் மனைவிக்கு whatever, I don't know what it is in Tamil. பொண்டாட்டி தாசன் என்று அண்ணன் சொல்லுகிறார். Whatever it is. So I think that culture is there. இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. And therefore we don't want to do that. ஆகவே நாம் அதை செய்ய விரும்புகிறதில்லை. We don't want to help. நாம் அவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறதில்லை. I tell this all the time. I think last time also I said, Bible tells us you serve your wife like Christ served the church. நான் ஏற்கனவே இதை சொல்லி இருக்கிறேன். கிறிஸ்து சபையை எப்படி சேவித்தாரோ அப்படி நீங்கள் உங்கள் மனைவியை சேவியுங்கள். And he died for us. அவர் நமக்காக மரித்தார். So I always tell this. ஆகவே நான் எப்பொழுதும் இதை சொல்லுவேன். Of course I am exaggerating it, but this is the meaning. இதை நான் மிகப்படுத்தி சொன்னாலும் இதுதான் அதனுடைய அர்த்தம். Husbands, புருஷர்களே, serve your wife. உங்கள் மனைவிகளுக்கு ஊழியம் சேவை செய்யுங்கள். And then serve. அதோடு திரும்ப சேவை செய்யுங்கள். And then serve. ஊழியம் செய்யுங்கள். And then again serve. திரும்ப ஊழியம் செய்யுங்கள். And then serve. திரும்ப ஊழியம் செய்யுங்கள். And serve. ஊழியம் செய்து and die. செத்துருங்க. Exactly. அப்படிதான் எழுதி இருக்கிறது. As Christ has given up his life, serve your wife. கிறிஸ்து தம் ஜீவனை கொடுத்ததை போல நீங்களும் உங்கள் மனைவிகளை சேவியுங்கள். Many of our husbands, we are high maintenance husband. நம்மில் अनेक கணவர்மார்கள் உயர்ந்த அளவுகளை வைத்து நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். To be a husband, something has to be maintained. ஒரு கணவனாக இருக்க வேண்டும்னால் சிலதெல்லாம் அப்படியே பார்த்து சிலதெல்லாம் மன வச்சுக்க வேண்டும். It's like I want a glass of water. ஒரு தண்ணீர் டம்ளர் எடுக்க மாட்டேன். அது கரெக்ட் தான். But I want a glass of water. I will ask my wife to bring it. ஒரு டம்ளர்ல தண்ணீர் வேண்டும். ஆகவே என் மனைவியிடத்தில் சொல்லுவேன், தண்ணி கொண்டு வா. Because I am watching TV. ஏனென்றால் நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். Or I am doing something on very important in the computer, watching Instagram. இன்ஸ்டாகிராம் கம்ப்யூட்டர்ல நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். And therefore my wife should bring that. We want somebody to do that to us. அது என்னவென்றால் கணவனாக நமக்கு யாரோ ஒருவர் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். Some of us, if wife is not doing, if wife said you come and take, you'll call your children. மனைவி ஒரு வேளை அந்த வேலையை செய்யவில்லை என்றால் கணவன்மார்கள் நாம் என்ன செய்கிறோம் என்றால் நம்முடைய பிள்ளைகளை அழைக்கிறோம். மகளே get me a glass of water. ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வா. Pride says, பெருமை சொல்கிறது, my needs,
என் தேவை, my desire, என் வாஞ்சை, my opinion come first. என்னுடைய கருத்து தான் முதலாவது வர வேண்டும். This is completely against the submission that we are talking about in Christ's ways. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பார்க்கக்கூடிய பேசக்கூடிய கீழ்ப்படிதலுக்கு முற்றிலும் எதிரான ஒரு கருத்து இது. Husband, give up your pride. கணவன்மார்களே உங்கள் பெருமையை விட்டுவிடுங்கள். Give up your comfort. உங்களுடைய சொகுசை விட்டுவிடுங்கள். Yes, sometimes just release your comfort. உங்களுடைய சொகுசான காரியங்களை சில நேரங்களில் விட்டுவிட வேண்டும். You can yield to your wife and help her in few things. ஒரு சில காரியங்களிலே உங்கள் மனைவிகளுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். How many of you know how to cook? Men. உங்களில் எத்தனை ஆண்களுக்கு சமையல் செய்ய தெரியும்? Praise the Lord. Okay. How many of you do cook? சமையல் தெரியுமா கை தூக்கணும். இப்ப சமைக்கிற மக்கள் கை தூக்கலாம். Okay. Some of the wives are saying, "Ayyo, vendame, venda. I don't want him to cook in my kitchen." வேண்டாம் ஐயா, தயவு செஞ்சு வேண்டாம். அவங்க Yeah, சமைக்க. why? When he goes inside the kitchen, அவர் ஒருவேளை கிச்சனுக்குள்ள போனால், Suja, சுஜா where is the chilli? எங்க சில்லி காரப்பொடி எங்க? Suja, சுஜா where is manjal? மஞ்சத்தூள் எங்கம்மா? And every time she has to come. ஒவ்வொரு முறையும் சுஜா வர வேண்டும். Where have you kept the knife? எங்கே தான் இந்த கத்தி வைத்திருக்கிறீர்கள்? Then she will come and give the katti. வந்து கத்தியை எடுத்து கொடுப்பார்கள். And after cooking, எல்லாம் சமைத்து முடித்த உடனே, I finished. நான் சமைத்து முடித்து And he விட்டேன், will go out. நான் வெளியே செல்கிறேன். And then your wife has to come and clean that place for next 2 days. அடுத்த 2 நாளைக்கு அந்த சமையல் அறையை உன்னுடைய மனைவி வந்து சுத்தம் செய்ய வேண்டும். That's not helping. அது உதவி செய்யறதல்ல. That's not serving. அது ஊழியம் செய்வதல்ல. You may be cooking it for your hobby's sake. ஒருவேளை உங்களுடைய பழக்க வழக்கங்களுக்காக, ஹாபிக்காக, பொழுதுபோக்குக்காக நீங்கள் சமைக்கலாம். You must go and help your wife sincerely. நீங்கள் சென்று உங்கள் மனைவிக்கு உண்மையாக உதவி செய்ய வேண்டும். Whenever I go and cook in my kitchen, நான் எப்பொழுதெல்லாம் கிச்சனுக்கு சென்று சமைப்பேனோ, very rarely I go, ரொம்ப அபூர்வமாக தான் செல்வேன். but when I go, ஆனால் நான் செல்லும் பொழுது I make sure that kitchen is clean. இந்த சமையல் அறை சுத்தமாக இருக்கும்படி நான் பார்த்துக் கொள்வேன். Because I don't want, what is the use of me cooking if all the work she has to do? நான் அவங்க எல்லா வேலையும் செய்து நான் சமைக்கிறேன் என்று போனால் அதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? சமைப்பேன் என்றால். This is just one example. இது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான். There are so many other ways that you can humble yourself and give up your comfort and rights for your wife. உங்களுடைய உரிமைகளையும் உங்களுடைய சொகுசையும் இப்படி பல இடங்களிலே உங்கள் மனைவிக்காக நீங்கள் விட்டு கொடுத்து செல்லலாம். Young husband and wife, வாலிப கணவன் மனைவிகளே, humility looks like changing the diaper of your kid at 3 a.m. காலையில 3 மணிக்கு எழுந்து உங்களுடைய குழந்தையினுடைய டைப்பரை மாத்துங்கள். மாத்த முடியுமா? மாத்த முடியுமா? முடியணும். மாத்தினால் தாழ்மை முடியணும். You have to do that. நீங்கள் அதை செய்ய வேண்டும். Why she has to get up every time? ஏன் அவர்கள் எல்லா நேரமும் எந்திரிக்க வேண்டும்? You can get up and do that work. நீங்கள் எழுந்து இந்த வேலையை செய்யலாம். It is doing the laundry without expecting applause. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் மெச்சுக்கொள்ளுதலும் இல்லாதபடி நம்முடைய வேலைகளை நாம் துவைக்கிறதை செய்கிற வேலை. When was the last time you washed your clothes? ஆண்களே, உங்கள் துணிகளை கடைசியாக துவைத்தவர்கள்? Anybody washed your clothes last week? கடந்த வாரம் ஆண்கள் யாராகிலும் உங்கள் துணியை துவைத்தால் கையை தூக்குங்கள். Because they are coming retreat. Okay. What about last month? How many times? 4 times. கடந்த மாதம் 4 முறை என்னுடைய துணியை துவைத்தேன். Okay. 4. I'm talking about all your clothes, not just okay. உங்களுடைய எல்லா துணியையும் நீங்கள் துவைத்தீர்களா என்று கேட்கிறேன். கர்ச்சீஃப் டவல் அல்ல. How many of you washed your children's clothes and your wife's clothes? உங்களில் எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுடைய மனைவியுடைய துணிகளை துவைத்தீர்கள்? கை தூக்கலாம். Very good. Washing machine. So every time husband says, she is not washing machine is washing. எல்லா நேரத்திலும் கணவன்மார்கள் சொல்லுவார்கள், அவங்க துவைக்கிறா, வாஷிங் மிஷின் தானே துவைக்குது. So my wife tells me, என் மனைவி என்னிடத்தில் சொல்லுவாள், the cloth will automatically go inside the washing machine.
துணி ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ஆட்டோமேட்டிக் மிஷினுக்குள்ள போகும். And then automatically from there it will go to the drying place. அதன் பிற்பாடு ஆட்டோமேட்டிக்கா அது காய்கிற இடத்திற்கு And செல்லும். from drying place automatically it will fold and come inside your அது suitcase. காய்ந்த பிறகு அந்த துணி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மடித்து உங்கள் சூட்கேஸ்க்கு வருமா? Few examples. Husbands, we can help. ஒரு சில எடுத்துக்காட்டுகள். கணவன்மார்களே, நம்மால் And உதவி for செய்ய that முடியும். we have to humble. அதற்கு நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். There is no way you can wash somebody's feet if you cannot kneel down. நீங்கள் ஒருத்தர் உடைய கால்களை கழுவும்படியாக முழங்கால் பட்டு கழுவ முடியாது. முழங்கால் படியிடாமல் ஒருத்தருடைய பாதங்களை கழுவ முடியாது. Yeah, if I want to wash Moses' feet, I have to sit down and bend and fall. ஒருத்தருடைய காலை கழுவ வேண்டும்னால் நான் கீழே இறங்கி தரையில உட்கார்ந்து என்னை நான் வளைக்க வேண்டும். It's not easy. It's not comfortable. அது சுலபமான காரியம் அல்ல, அது மிக சொகுசான காரியம் அல்ல. I have asked this question last year also. I'm asking this. You know, Jesus washed the feet of the disciples, right? நான் ஏற்கனவே இந்த கேள்வி கேட்டிருக்கேன், திரும்ப கேட்கிறேன். சீஷர்களுடைய பாதங்களை இயேசு கழுவினார் அல்லவா? Where did he get water from? எங்கிருந்து தண்ணீரை பெற்றுக்கொண்டார்? He bought the basin and water from where? எந்த இடத்துல இருந்து பேசின்ல தண்ணீரை கொண்டு He வந்தார்? had the towel there. அங்கே டவல் இருந்தது. From where? எங்க இருந்து எப்படி வந்தது? Jesus made arrangements for that. இயேசு அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தார். He intentionally did that work. இதை எல்லாம் மனப்பூர்வ வேண்டுமென்றே மனதில் தீர்மானித்து தான் செய்தார். Wives, மனைவிகளே, you can also humble yourself. உங்களையும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். And you can wash husband's feet. நீங்கள் கணவர்களுடைய பாதங்களை கழுவ வேண்டும். Wives can respect and affirm husbands constantly. தொடர்ச்சியாக கணவன்மார்களுக்குரிய மரியாதையும் கனத்தையும் மனைவிமார்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். Husbands require respect to work properly. வேலைகள் சரியாக நடைபெறுவதற்கு கணவன்மார்களுக்கு மரியாதை தேவைப்படுகிறது. Wives choose to affirm. They need to affirm his leadership, especially in front of children. மனைவிமார்கள் குறிப்பாக பிள்ளைகள் பார்க்கும் பொழுது பிள்ளைகள் மத்தியிலே கணவன் மனைவிமார்கள் கணவருக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். You must if there is a difference between you must do this separately and talk to each other when the right time comes. உங்கள் ரெண்டு பேருக்குள்ளாக ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கும் என்றால் நீங்கள் அதை தனியாக அந்த காரியங்களை பேச வேண்டும். அதற்கான நேரம் வந்த பிறகு அப்பொழுது நீங்கள் பேச வேண்டும். Now some wives will say, Pastor, you don't know, I have been serving my husband for so many years. ஒரு சில மனைவிமார்கள் சொல்கிறார்கள், பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது, என்னுடைய கணவரை அநேக ஆண்டுகளாக நான் சேவித்து வருகிறேன். But he does not care. ஆனால் அவர் அக்கறை உள்ளவர் அல்ல. So I also stop. ஆகவே நானும் நிறுத்திவிட்டேன். Let him do whatever I want. I will do what I want. அவர் என்ன செய்கிறாரோ அதை அவர் செய்து கொள்ளட்டும், நான் என்ன செய்ய வேண்டுமோ நான் அதை செய்து கொள்ளட்டும். I used to respect him. முன்பாக நான் அதற்கு மரியாதை கொடுத்தேன். But now I don't feel like giving him. இப்பொழுது அப்படிப்பட்ட மரியாதை கொடுப்பதை போல உணர்கிறதில்லை. The Bible does not tell us that you should respect each other only if the other people give you respect. வேதாகமம் நீங்கள் அடுத்த மனிதர் உங்களுக்கு மரியாதை கொடுத்தால் தான் நீங்களும் அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. Bible tells us that we should even love our enemies. வேதம் சொல்கிறது நம்முடைய சத்துருக்களையும் நாம் நேசிக்க வேண்டும். You must respect and affirm your husband and his leadership. உங்களுடைய கணவரையும் அவருடைய தலைமைத்துவத்தையும் நீங்கள் மெச்சுக்கொள்ள வேண்டும், அதை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். Wives, மனைவிகளே, you must affirm your husband, especially when there is a financial difficulties. உங்கள் கணவன்மார்கள் குறிப்பாக உங்கள் கணவன்மார்கள் பண ரீதியான கஷ்டத்தின் வழியாக வரும் பொழுது உங்களுக்கான அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை அல்லது ஆதரவை நீங்கள் நிச்சயம் கொடுக்க வேண்டும். He knows that it is a problem for the family. அவருக்கு தெரியும் இந்த பிரச்சனை என்பது குடும்பத்திற்கான ஒரு பிரச்சனை. But you go and talk to him as if everything is because of him. ஆனால் நீங்கள் அவரிடத்திலே சென்று எல்லாம் உங்களால தான் நடந்தது என்று பேசினால், or because he is not bringing enough money to home, we are struggling like this. அல்லது வீட்டிற்கு போதுமான அளவுக்கு பணத்தை அவர் கொண்டு வரவில்லை, ஆகவே தான் இப்படி நாங்கள் கஷ்டப்படுகிறோம் என்று நீங்கள் பேசினால், especially if your husband is struggling financially, குறிப்பாக உன்னுடைய கணவர் பண ரீதியாக கஷ்டப்படும் பொழுது, you must humble yourself and affirm him. நீங்கள் உங்களை தாழ்த்தி அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். You must respect his efforts. நீங்கள் அவருடைய முயற்சிகள் எல்லாவற்றிற்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். And sometimes he will fall.
ஆம், சில நேரங்களில் அவர் விழுவார், Sometimes he is weak. சில நேரங்களில் அவர் பலவீனமாய் இருப்பார், Sometimes he is frustrated and angry. சில நேரங்களில் அவர் எரிச்சலிருந்து கோபப்படுவார். Sometimes humble yourself. Let him be. சில நேரங்களில் நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள், அவர் அவராக இருக்கட்டும். Give him space little bit. கொஞ்சம் அவருக்குரிய அவகாசத்தை தாருங்கள். You know, the problem with many of us is the pride. நமக்கு இருக்கக்கூடிய அநேகருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் நம்முடைய பெருமை. This also happens with our children. இது நம்முடைய பிள்ளைகளிடத்திலும் வெளிப்படுகிறது. Especially children who are teenagers. குறிப்பாக வாலிப வயதில் இருக்கக்கூடிய அந்த வாலிபர்கள். How many of you have children between age 13 and 19? 18 to 19. 13 லிருந்து 19 18 அந்த வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகளை கொண்டிருக்கிறவர் கையை காட்டலாம். கையை உயர்த்தி காட்டுங்கள். It is very difficult to be humble before them. அவர்களுக்கு முன்பாக தாழ்த்துவது என்பது மிக மிக கடினமானது. Very difficult. மிக கடினமானது. Because the way they talk to you. ஏனென்றால் அவர்கள் உங்களிடத்தில் பேசுகிற விதம், the way they argue against you, உங்களுக்கு எதிராக அவர்கள் வாக்குவாதம் பண்ணுகிற காரியம், the way their attitude comes across to you. அவர்களுடைய மனப்பான்மை எப்படி உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறதோ. Sometimes it is good for us to humble ourselves. சில நேரங்களிலே நம்மை நாம் தாழ்த்துவது நமக்கு நல்லது. By the way, teenagers, children are good for our spiritual life also. வாலிப வயதிலே கொண்டிருக்கிற பிள்ளைகளானவர்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவர்கள் உதவியாக இருப்பார்கள். If you humble yourself, they can change your life. நீங்கள் உங்களை தாழ்த்தினீர்கள் என்றால் அவர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார்கள். Don't fight to win all the time. எல்லா நேரங்களிலும் நீங்க தான் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டாம். You may be right. நீங்கள் சரியாகத்தான் இருப்பீர்கள். But at this point your child may not understand it. இந்த காலகட்டத்தில் உன்னுடைய பிள்ளைக்கு அது புரியாது. Humble yourself. உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள். And the anger that is coming, who this fellow is, well, chotta bachcha is asking me all this things. நமக்கு வரக்கூடிய கேள்வி, என்ன பையன், நாம இந்த சின்ன பையன் என்னைய கேள்வி கேட்கிறான். He's talking to his father like this. அவனுடைய அப்பாவிடத்தில் எப்படியாக அவன் பேசுகிறான். You don't know who I am. உனக்கு தெரியல நான் யாருன்னு. Humble. தாழ்மையாக போ. You know, in one of our, in the college that I was teaching earlier, there was this one professor. முன்பு நான் போதித்துக் கொண்டிருந்த அந்த கல்லூரியில ஒரு பேராசிரியர் இருந்தார். He had a way of helping students to calm down. மக்கள் மாணவர்கள் அமைதிப்படுத்தும்படியான காரியங்களை அவர் மிக துல்லியமாக செய்வார். He will always say, சொல்லுவார், brother, சகோதரனே, control. கட்டுப்பாடோடு இருங்கள். Control. கட்டுப்பாடோடு நடந்து கொள்ளுங்கள். Can you take your hand like this up? Men. ஆண்களே உங்கள் கையை இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். Say, brother, control. Brother, control. Sisters, put your hands up. சகோதரிகளே உங்கள் கையை உயர்த்தி இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். Sister, control. சகோதரியே Control. அமைதியாரு. Can you say to yourself like that when you are leading your family? உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்தும் பொழுது உங்களை பார்த்து நீங்கள் இப்படி சொல்லிக் கொள்வீர்களா? You have to humble yourself and take the lead and say sorry. நீங்கள் உங்களை தாழ்த்தி மன்னிப்பு சொல்லும்படியான அந்த முயற்சியை நீங்கள் எடுக்க வேண்டும். Especially men, it is okay to say sorry. ஆண்களே மன்னியுங்கள் என்று சொல்வது நல்லதுதான். We always talk about we are the leader of the family. நீங்கள் எப்பொழுதுமே பேசுகிறீர்களே, நான் தான் குடும்பத்தின் தலைவன். But will you take the lead in saying sorry? மன்னியுங்கள் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை முதலாவது நீங்கள் எடுத்து நடத்துவீர்களா? Will you go and say sorry? போய் அவர்களை பார்த்து சாரிமா. Apologize quickly. உடனடியாக மன்னிப்பை கேட்டு விடுங்கள். Even a text message will do. ஒரு குறும் செய்தி அதை செய்து விடும். After you got angry or think you gone to office or you are away, write back to your wife or write back to your husband. கோபப்பட்டு திட்டி சண்டை போட்ட பிறகு உங்கள் வேலைக்கு நீங்கள் சென்ற பிறகு கணவனுக்காக இருக்கட்டும் மனைவிக்காக இருக்கட்டும் நீங்கள் மன்னிங்கள் என்று செய்தி அனுப்பலாம். I overreacted, I am sorry, I love you da. மிஞ்சி பேசிட்டேன், அதிகமாய் பேசிட்டேன், என்னை மன்னித்து, love you da. அவர் இவர் சொன்னா மாத்திரம் எல்லாரும் செஞ்சீங்க. Yeah. So can we do that? I mean that's not too much. அது பெரிய காரியம் இல்லையே, செய்யலாமே. You can. உங்களால் முடியும். Maybe you are right. நீங்கள் சரியாகத்தான் இருப்பீர்கள். இருக்கலாம். அநேக நேரங்களில். Yeah, maybe you are right. ஒருவேளை நீங்கள் சரியாகத்தான் இருக்கலாம்.
But still, the way you reacted was not good. ஆனாலும் நீங்கள் நடந்துகிட்ட விதம் சரியல்ல. It's okay to communicate that to them and say sorry. ஆகவே அவர்களிடத்தில் பேசி அதை குறித்த மன்னிப்பை கேட்டு விடுங்கள். Wives, please say sorry. மனைவிகளே தயவு செய்து மன்னியுங்கள் என்று அவரை பார்த்து Humble கேளுங்கள். yourself. உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள். It's okay to let him win. அவர் ஜெயிக்கட்டும் பரவாயில்ல. Men, it's ஆண்களே, okay. Let them win. அவர்கள் ஜெயிக்கட்டும் பரவாயில்லை. Say sorry. மன்னிப்பு கேளுங்கள். Parents, பெற்றோரே, learn to say sorry to your children. உங்கள் பிள்ளைகளிடத்திலே மன்னியுங்கள் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். Not every time you are right. எல்லா நேரங்களிலும் நீங்கள் சரியாக இருந்ததில்லை. Not every time the way you speak is right. எல்லா நேரங்களிலும் நீங்கள் பேசிய விதம் சரியாக இருந்ததில்லை. Tell your small children, sorry da. உங்கள் பிள்ளைகளிடத்திலே மன்னியுங்கள் என்று சொல்லுங்கள். I should not have said this to you. நான் இதை இப்படி சொல்லி உன்னிடத்திலே சொல்லி இருந்திருக்க கூடாது. I should not have. I'll try my best not to do this again. இதை திரும்ப செய்யாதபடிக்கு என்னால் இயன்ற மட்டும் நான் முயற்சிப்பேன் என்று சொல்லுங்கள். Humble yourself. உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள். Say sorry. மன்னியுங்கள் என்று கேளுங்கள். The other thing is, அடுத்த காரியம், think about the preferences that people have. மக்கள் வைத்திருக்கக்கூடிய முக்கியத்துவங்களை நீங்கள் பாருங்கள். You yield your preferences for other person. மற்றவர்களுக்காக உங்களுக்கு முக்கியமாய் தோன்றுகிற காரியங்களை நீங்கள் விட்டுவிடுங்கள். What is your spouse's preference? உங்களுடைய மனைவியுடைய முக்கியத்துவம் என்ன? By the way, do you know what she likes? உங்கள் மனைவிக்கு என்ன பிடிக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? What is the favorite color of your wife? Do you know? உங்கள் மனைவியுடைய விருப்பமுள்ள கலர் Can என்ன? somebody stand up and say loudly? யாராவது ஒருவர் எழுந்து Pink. Correct, ma? பிங்க் கலர் கரெக்டாக்கா? பிங்க். Blue. ப்ளூ போட்டிருக்கான். Okay. All right. Can you say what is the favorite food of your wife? உங்கள் மனைவியுடைய ருசி அவங்களுக்கு பிடித்த ஆகாரம் என்ன சொல்ல முடியுமா? பஜ்ஜியா? Bhajia. ஆகாரம் ஸ்நாக்ஸ் இல்ல. Okay. Yeah, pastor want to say something. Kind of fish and a pork. The way, yes. கைண்ட் ஆஃப் ஃபிஷ், ஒரு விதமான மீனும் போர்க் பன்றி இறைச்சியும். வெள்ளை பண்ணி. All right. So the point is this. Many times அநேக நேரங்களில் we know what we like. நாம் நமக்கு என்ன பிடிக்குமோ அதை நாம் அறிந்திருக்கிறோம். And we want our wives to follow us. நம்முடைய மனைவிகள் நம்மை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறோம். Is there any husband who eats beef or the wife does not eat beef? மனைவி பீஃப் சாப்பிடாததனாலே கணவன் சாப்பிட மாட்டாரு. நீங்க சாப்பிடுவீங்களா? Okay, the point is this. Sometimes we want, and wife says, I don't want to cook. I don't like, I don't touch, I don't want to do it. பொருள் என்னவென்றால் கணவனுக்கு பிடிக்கும், ஆனால் மனைவி சொல்கிறாள் எனக்கு இது பிடிக்காது, நான் சமைக்க மாட்டேன், அதை தொட மாட்டேன். It's okay, once in a while make something that he likes. ஒரு மாசத்துக்கு ஒரு முறை அவருக்கு பிடிக்கிற அந்த காரியத்தை சமைத்து தாருங்கள். Maybe your wife wants to go for a window shopping. உன்னுடைய மனைவி இந்த விண்டோ ஷாப் வெளியில மட்டுமே பார்த்துட்டு வர்ற அந்த கடைக்கு போக வேண்டும் என்று விரும்பினால் go to the shop. அவர்களை அழைத்து செல்லுங்கள். Husband, you have to simply carry the bag and walk behind them. மனைவி கணவன்மார்களே நீங்கள் அவர்களுடைய பையை மாத்திரம் எடுத்துக்கொண்டு பின்னாடி நடக்க வேண்டும். And hours together you have to walk. நீங்கள் மணிக்கணக்காக நடக்க வேண்டும். It's okay, walk. பரவாயில்லை, நடங்கள். Yield your comfort to her. அவளுக்காக உங்களுடைய சொகுசை விட்டுக் கொடுங்கள். Because she is enjoying it. ஏனென்றால் அதை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். That's why, right? ஆகத்தான் செய்கிறோம் அல்லவா? Wives, மனைவிமார்களே, sometime you should sit with them and watch cricket match. அவர்களோடு கூட சில நேரங்களில் உட்கார்ந்து கிரிக்கெட் மேட்சை பாருங்கள். I know you don't understand anything. உங்களுக்கு தெரியுமா, ஒண்ணுமே உங்களுக்கு புரியாது. Go and sit with them. இருந்தாலும் போய் உட்காருங்க. And when they jump up, அவர்கள் குதிக்கிறப்போ you also do it. நீங்களும் குதிங்க. Just support. வெறும் உங்களுடைய ஆதரவை தாருங்கள். I'm just giving you some example of how we can work together and give up our preferences. நான் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் நாம் எப்படி ஒன்றாக இருவரும் சேர்ந்து சில காரியங்களை விட்டு கொடுத்து செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறேன். I like that word, விட்டு கொடுங்க. You know, just give away, give it up and just humble yourself. உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள், விட்டு கொடுங்கள். Your favorite things to do, just leave for some time. உங்களுக்கு பிரியமான காரியங்களை அவர்களுக்காக ஒரு சில நாட்களுக்காக விட்டு விடுங்கள். Men, ஆண்களே, sometimes it is leaving your own friends. சில நேரங்களிலே உங்களுடைய நண்பர்களையும் நீங்கள் விட்டுவிட வேண்டும். I know.
why you are asking me to leave my friends? ஏன் நீங்கள் எங்களை பார்த்து நண்பர்களை விட வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? No, I'm not asking you to leave your friend, but when you compare your relationship with your friends, your relationship with your spouse comes first. உங்கள் நண்பர்களை விட்டுவிடுங்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் உங்கள் நண்பர்களோடு இருக்கிற ஐக்கியம், நட்பு, உங்கள் மனைவியோடு இருக்கிற நட்பு என்று வரும் பொழுது உங்கள் மனைவியோடு இருக்கிற நட்பு தான் முதல்ல ஓங்கி இருக்க வேண்டும். If your wife wants a particular friend not to come home, leave him off. He should not come home. உங்கள் மனைவி உங்களிடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட உங்களுடைய நண்பர் நம் வீட்டிற்கு வரக்கூடாது என்று சொன்னால் மனைவிக்காக அவரை விட்டுவிடுங்கள், அவரை வீட்டிலே சேர்க்க வேண்டாம். Leave them off. அவரை விட்டுவிடுங்கள். Sometimes it will work out well. சில நேரங்களில் அது நன்றாக கிரியை செய்யும். The other problem is அடுத்த பிரச்சனை mother-in-laws and father-in-laws, மாமியார் மாமனார்கள் or parents. அல்லது பெற்றோர். Especially wives sometimes want to cry on the shoulder of their mother. Mama. சில நேரங்களில் மனைவிமார்கள் அவருடைய தாயாருடைய தோளில் சாய்ந்து அம்மா என்று அழும் நினைப்பார்கள். And when the husband sees this, இதை கணவர் பார்த்தவுடன் it looks like she's crying all because of what I did. நான் என்னென்ன செய்தனோ அதற்காகத்தான் இவள் போய் அவங்க அம்மா இடத்துல அழுகிறாள் என்று இவர் நினைக்கிறார். It looks like that I'm not giving her the comfort. அவளுக்கு ஏற்ற சொகுசை நான் தரவில்லை, ஆகவே தான் அவள் அழுகிறாள் என்று இவன் நினைக்கிறான். I'm not going to ask you to leave your mother. உங்களுடைய தாயை விட்டுவிடுங்கள் என்று நான் சொல்லவில்லை. I'm not asking you to leave your father-in-law or mother-in-law. உன்னுடைய மாமனார் மாமியாரை விட்டுவிடுங்கள் என்று நான் சொல்லவில்லை. But your primary responsibility is your husband. ஆனால் உங்களுடைய அடிப்படையான மிக முக்கியமான பொறுப்பு உன்னுடைய கணவர். Your primary relationship is your husband, your wife and your children. உங்களுடைய அடிப்படையான முதல் காரியம், முக்கியத்துவமான காரியம் உங்கள் கணவர், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள். Did you know the two top reason for divorce in India? இந்தியாவில் இருக்கக்கூடிய விவாகரத்து பெறுகிறவர்களுக்காய் காணப்படுகிற மிக முக்கியமான 2 காரணங்கள் என்னவென்றால், Top 2 reasons. மிக நிறைய காரணங்கள் இருந்தாலும் மிக 2 Number முக்கியமான 1, காரணங்கள். financial reasons. முதல் காரியம் பண ரீதியான பிரச்சனை. She's not giving that, he's not doing that, all kinds of money issue. அவள் எனக்கு பணம் தருகிறதில்லை, இவர் எனக்கு சம்பாதிப்பதில்லை, பணம் ரீதியான காரணத்தை வைத்து விவாகரத்துக்கு போகிறார்கள். Second most top reason, இரண்டாவது மிக முக்கியமான உயர்ந்த இடத்தில் இருக்கிற காரணம் family interference. வெளியில இருக்கக்கூடிய குடும்பத்திலே தலையிடக்கூடிய தலையீடுகள், மற்றவர்கள் ஒரே குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்கள் இவர்களுக்குள்ளாக தலையிடுவது. Sometimes it is the friends, சில நேரங்களில் அவர்கள் நண்பர்களாக இருப்பார்கள். Sometimes it is their own parents. சில நேரங்களில் அவருடைய சொந்த பெற்றோராக இருப்பார்கள். Sometimes it is in-laws. ஒரு சில நேரங்களில் மாமனார் மாமியாராக இருப்பார்கள். Sometimes it is brother sister. சில நேரங்களில் சகோதர சகோதரிகளாக இருப்பார்கள். When you allow the third person into your marriage, you create problem. உன்னுடைய குடும்பத்திற்குள்ளாக மூன்றாவது நபரை நீ உள்ளே நுழைத்தால் உன் குடும்பத்திலே நீ பிரச்சனையை உண்டாக்குகிறாய். Not that you should leave them and forget them. No, you should respect them and care for them. நீங்கள் அதற்காக அவர்களை விட்டுவிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அவர்களை நேசியுங்கள், அவர்களை மரியாதை செலுத்துங்கள். Humble yourself. உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள். And release some of your ambitions and dreams. உங்களுடைய கனவுகள், நோக்கங்கள் அதை விட்டுவிடுங்கள். Husbands புருஷர்களே can sometimes adjust his own career ambition to better serve families unity and wife's ministry. உங்களுடைய மனைவியுடைய ஊழியம், குடும்பத்திற்காக உங்களுடைய நோக்கங்கள், வேலைகளை நீங்கள் விட்டு கொடுத்து செல்லலாம். You can. உங்களால் முடியும், செல்லலாம். You can adjust your career to help your wife. உங்கள் வேலையை அல்லது உங்கள் கரியரை உங்களுடைய மனைவிக்காக நீங்கள் அதை விட்டு கொடுக்கலாம், அதை திரும்ப அமைத்துக் கொள்ளலாம், மாற்றி அமைக்கலாம். Humble yourself உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள் and learn to sacrifice. தியாகம் செய்யும்படியாக கற்றுக்கொள்ளுங்கள். Even endure loss. உங்களுக்கு இழப்பு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். Give yourself for him. அவருக்காக உங்களை நீங்கள் விட்டு கொடுங்கள். Give yourself up for her. அவளுக்காக நீங்கள் உங்களையே தந்து விடுங்கள். See, humility is like Wi-Fi connection. Humility, தாழ்மை என்பது இந்த வைஃபை கனெக்ஷனை போல. When it is weak, அது பலவீனமாய் இருந்தால் nothing connects. எதுவுமே கனெக்ட் ஆகாது. Nothing connects. ஒண்ணுமே கனெக்ட் ஆகாது. You know that, right? உங்களுக்கு தெரியும். All right, that's the first lesson. அதான் முதல் காரியம், முதல் சத்தியம். Simple. It is a Christian principle. கிறிஸ்தவ சத்தியம், சித்தாந்தம் இது. Humble yourself.
உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள் in your family. உங்கள் குடும்பத்திலே. Number 2, இரண்டாவது, which is connected to this, இதோடு கூட இணைந்ததுதான், in Christian family we must help and harness one another. கிறிஸ்தவ குடும்பத்திலே நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும், மற்றவர் வளருவதை இன்னொருத்தர் உறுதி செய்ய வேண்டும். Pastor, when he was introducing, he said, family is your responsibility. போதகர் இந்த கூட்டத்தை குறித்து அறிமுக பேசும் பொழுது அண்ணன் சொன்னார், உங்களுடைய மிக முக்கியமான ஊழியம் உங்களுடைய குடும்பம் தான். You know why many people don't want to get married? உங்களுக்கு தெரியுமா ஏன் அநேக மக்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறது All the இல்லை? young people, they don't want to get married. வாலிபர்கள் அநேகர் திருமணம் ஆக முடிய விரும்புறது They're இல்லை. 27, 28, 30, 35, 38, 40, 45. They don't want to get married. 27, 30, 35, 40, 45 வயது வரைக்கும் திருமணம் ஆகாமலே இருக்கிறார்கள். Why? ஏன்? One of the main reasons is they don't want to take responsibility. அதில் மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் அவர்கள் பொறுப்பை எடுத்துக்கொள்ள விரும்புகிறது இல்லை. And many families fail because many people who are married are not able to take responsibility. அநேக குடும்பங்கள் தோத்து போயிருக்கிறது. அதற்கு காரணம் அந்த குடும்பத்திலே இருக்கிறவர்கள் தங்களுக்குரிய பொறுப்பை சரியாக நடத்தாததினால் தான். God has given us some responsibility as husband and as wives. ஒரு கணவனாக மனைவியாக தேவன் நமக்கு ஒரு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். For example, in Ephesians 5, Paul is saying, husbands, love your wife, verse 25, 26. 5ஆம் அதிகாரம் 25ஆம் 26ஆம் That வசனத்திலே he might sanctify her, having cleansed her by the washing of water with word, so that he might present the church to himself in splendor, without spot or wrinkle or any such thing, that she might be holy and without blemish. All kinds of things that this person should do as a husband. ஒரு கணவராக இப்படிப்பட்ட அவளை பார்த்துக்கொள்வதும் பரிசுத்தமாக்குறதும் கழுவுறதும் இப்படிப்பட்ட நிறைய பொறுப்புகளே கணவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. We also have a wonderful chapter in Proverbs chapter 31. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் மிக அழகான ஒரு அதிகாரம். Where we find the responsibility of a wife. மனைவியுடைய பொறுப்புகளை அங்கே நாம் வாசிக்கலாம். She is the manager, she is the provider. அவள் தான் குடும்பத்தை நடத்துகிறவளாக காரியங்களை முன்னெடுத்துகிறவளாக இருக்கிறாள். In Proverbs 31 she considers field, buys them, plants vineyards and oversees the household affairs. 31ஆம் அதிகாரத்திலே நீதிமொழிகளை வாசிக்கிறோம். அவர் அதிகாலையில இருந்து வீட்டு காரியங்களை நடத்துகிறாள், வெளியில இருக்கிற வேலைகளை செய்கிறாள், வீட்டிலே எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்துகிறாள். She is a caregiver. அவர் தான் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுக்கிறவளாக. She provides food, clothing and for family and for servants. வேலையாட்களுக்கும் குடும்பத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறாள், உணவை கொடுக்கிறாள், ஆடைகளை கொடுக்கிறாள். She is supposed to be a supportive wife. அவள் ஒரு ஆதரவு அளிக்கக்கூடிய மனைவியாக செயல்பட வேண்டும். She brings her husband honor and stability, enabling him to lead in the gates. அவனுடைய கணவன் மிக கண்ணியத்தோடு மரியாதையோடு அவர் நடத்தும்படியான எல்லா காரியங்களும் அவருக்கு இவள் கொண்டு வந்து சேர்க்கிறார். Priscilla and Aquila were together as a team and serving the Lord together. பிரிஸ்சில்லாவும் அக்கில்லாவும் இருவரும் இணைந்து ஒரு குழுவாக கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். Eve was given a suitable helper, so that as a suitable helper to Adam, so that he can do his work. ஆதாம் தன்னுடைய வேலைகளை செய்யும்படியான ஏற்ற துணையாகத்தான் ஏவாளை தேவன் அங்கே கொடுத்தார். If you read Bible, you see God has given us so much of responsibility, especially in marriage and as families. குடும்பமாக திருமணத்தின் காரியங்களிலே நிறைய பொறுப்புகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை வேதாகமம் நமக்கு சொல்கிறது. Marriage takes a lot of work. திருமணம் என்பது நிறைய வேலைகளை உள்ளடக்கி இருக்கிறது. Your spouse must do a lot of work. உன்னுடைய துணை अनेक வேலைகளை செய்ய வேண்டும். And most probably he or she is doing it. அதிகமாக உன்னுடைய அவளோ அல்லது அவரோ அந்த காரியங்களை செய்கிறார்கள். But you know, உங்களுக்கு தெரியும், if you are doing it alone, it is a very, very difficult task. நீங்கள் அதை தனியாக செய்தால் அது மிக மிக கடினமான வேலையாக இருக்கும். Think of yoke of an oxen. You know, two oxen have come together for a yoke. ஒரு ரெண்டு மாடுகள் ஒரே தண்டின் மேல் சமமாக நிற்கும் அந்த மாட்டு வண்டியை யோசித்து பாருங்க. One ox, ஒரு மாடு, it will be difficult for it to carry the load. அந்த முழு பாரத்தையும் சுமப்பது ஒரு மாட்டிற்கு கஷ்டம். But when two ox come together, ஆனால் ரெண்டு மாடுகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து வந்தால் the capacity to take the load is much higher than twice. அந்த அவர்களுக்கு அப்பொழுது கிடைக்கக்கூடிய அந்த பலனானது ரெண்டு மடங்கு, அந்த பலு எவ்வளவாக இருந்தாலும் ரெண்டு மடங்கு பலத்தோடு கூட, ரெண்டு மடங்கு பலு அதிகமாக இருந்தாலும் கூட அதை இழுத்து செல்லும். அது இருந்தாலும் அதை காட்டிலும் அதிகமாக இழுத்து செல்லும். If you are together, அவைகள் ரெண்டும் இணைந்திருந்தால்.
So I want your attention on the responsibility. உங்களுடைய பொறுப்புகளிலே நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்த If வேண்டும். God has given you responsibility, தேவன் உங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருந்தால் what you're supposed to do? நீங்கள் அதை வைத்து என்ன செய்ய வேண்டும்? You're supposed to accomplish it faithfully. அதை நீங்கள் உண்மையோடு கூட உண்மைத்தன்மையோடு கூட செய்து முடிக்க In வேண்டும். Bible, we talk about it as stewardship. வேதாகமத்திலே நாம் அதை எப்படி வாசிக்கிறோம் என்றால் Stewardship. உக்ரானத்துவம். So God has given us something, தேவன் நமக்கு ஏதோ ஒன்றை கொடுத்திருக்கிறார். and we want to manage it well. நாம் அதை சரியாக நடத்த வேண்டும். God has entrusted us with many things like money, time. பணம், நேரம், இப்படி அநேக காரியங்களை தேவன் நம் He கையில் has given கொடுத்திருக்கிறார். us the talents. தாளந்துகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். He has given us the word of God. தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். He has given us relationships. அவர் நமக்கு உறவுகளை கொடுத்திருக்கிறார். All these things God has given us so that we will manage it well. இவைகளை எல்லாம் நாம் சரியாக நடத்த வேண்டும் என்றுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். First of all, முதலாவது, as I have said this many times earlier, முன்பாக நான் இதை சொல்லியிருக்கிறேன். husband, புருஷர்களே, your wife is a gift of God to you. உங்கள் மனைவி தேவன் உங்களுக்கு கொடுத்த ஈவு. Wives, மனைவிகளே, husbands, your husbands are gift from God. தேவனிடத்திலிருந்து உங்கள் கணவர்கள் தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஈவு. Your wife and your husband, மனைவியும் கணவனுமாக, your wife and your husband are the property of God. அவர்கள் உங்களுக்கு மனைவியும் அல்லது உங்கள் கணவரும் தேவனுடைய சொத்தாக இருக்கிறார்கள். They are not your property. அவர்கள் உங்களுடைய சொத்து அல்ல. God has given them to you. தேவன் அவர்களை உங்களிடத்திலே கொடுத்திருக்கிறார். And God has given them to you with a purpose in them. அவர்களுக்குள்ளாக இருக்கிற நோக்கத்துக்காகத்தான் தேவன் உங்களிடத்திலே அவர்களை கொடுத்திருக்கிறார். You are called to nourish them, help them, strengthen them. அவர்களை பலப்படுத்தும்படியாய், அவர்கள் வளரும்படியாய், அவர்கள் வளர்ச்சியின் பாதையில் வரும்படியாக நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். Don't just ask what does God want for me to do in my marriage. என்னுடைய திருமணத்திலே நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன நடத்த வேண்டும் என்பதை தேவனிடத்திலே எதிர்பார்க்க வேண்டாம். Oh, but not only ask that, but அது மட்டுமல்ல, also ask what does God wants my spouse to do. தேவன் என்னுடைய துணை என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை குறித்தும் நீங்கள் கேளுங்கள். What is God's purpose in my husband's life? என் கணவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கம் என்ன? What is the purpose of God in my wife's life? தேவனுடைய நோக்கம் என்னுடைய மனைவியுடைய வாழ்க்கையிலே என்ன என்று The கேளுங்கள். same thing applies to children also. இதே காரியம் தான் பிள்ளைகளிடத்திலும் பொருந்தும். Your children are not yours. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்குரியவர்கள் அல்ல. They are God's children to you. அவர்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். He has entrusted these children to you for your managing. நீங்கள் அவர்களை பார்த்துக் கொள்ளும்படியாக தேவன் அவருடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். And your responsibility is to take care of them, multiply them, use them and harness them and help them to be a better disciple of Jesus Christ. உங்களுடைய பொறுப்பெல்லாம் அவர்களை இயேசுவுக்கென்று நல்ல சீஷர்களாக வளர்க்கும்படி, அவர்களை உருவாக்கும்படி, அவர்களை மெருகேற்றும்படியான பொறுப்பு உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. First of all, முதலாவது, God has given all of you a responsibility towards your family. உங்கள் குடும்பத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் பொறுப்பை கொடுத்திருக்கிறார், உணருங்கள். Do you know what responsibility is that? உங்களுக்கு தெரியுமா அது என்ன பொறுப்பு என்று? Men, do you know what is your responsibility in the family? ஆண்களே, குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்னவென்று தெரியுமா? Many times we think this is only about making some money. அநேக நேரங்களில் நாம் நினைப்பது என்னுடைய பொறுப்பு கொஞ்சம் பணம் சம்பாதிப்பது. Maybe I will buy some meat and egg and things like that. கொஞ்சம் கறி முட்டை வாங்கி வீட்டில் கொடுப்பது. That's all. What else? அவ்வளவுதான். இதை விட என்ன பொறுப்பு இருக்கு? What else I have to do? வேற என்ன நான் செய்ய வேண்டும்? Wives, do you know what is the purpose? மனைவிகளே, உங்கள் நோக்கம் குடும்பத்தில் என்னவென்று தெரியுமா? Oh, I need to cook some food. நான் கொஞ்சம் சாப்பாடு சமைக்க Take care வேண்டும். of my children. என் பிள்ளைகளை பார்த்துக் கொள்ள Of வேண்டும். course, I have more work than my husband. ஆமா, என்னுடைய கணவரை காட்டிலும் எனக்கு அதிகமான வேலை இருக்கிறது. Is that the purpose of God? அதுதான் தேவனுடைய நோக்கமா? What does God want from your life? உன்னுடைய வாழ்க்கையில இருந்து தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? You must understand that responsibility is not somebody is giving or some society is giving or culture is giving or your
your father-in-law or mother-in-law is giving to you. உங்களுடைய பொறுப்பானது ஏதோ மற்ற உறவினர்கள் உங்களுக்கு சொல்வதும் அல்லது சமுதாயம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது, கலாச்சாரம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது, மாமனார் மாமியார் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள், அது உங்கள் பொறுப்பு அல்ல. You must take responsibility for your family. நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கான பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். Husbands, கணவன்மார்களே, be a good steward of your wives. உங்கள் மனைவிக்கென்ற நல்ல உக்ரானத்துவக்காரனாக நீங்கள் செயல்படுங்கள். Listen to her. அவளுக்கு செவி கொடுங்கள். Understand her. அவளை புரிந்து கொள்ளுங்கள். Understand what she wants to do. அவள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். Listen what God is asking her to do. அவள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார் என்பதை நீங்கள் கேளுங்கள். Encourage the growth in her. அவளுக்குள்ளாக இருக்கிற வளர்ச்சி வளரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். When was the last time we did that? கடைசியாக நாம் அந்த காரியத்தை எப்பொழுது செய்தோம்? You may ask, what kind of growth? நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், எந்த விதமான வளர்ச்சி? You know why? ஏன் தெரியுமா? Because you don't know. ஏனென்றால் உங்களுக்கு தெரியாது. You don't know in what area your wife needs to grow. உங்கள் மனைவி எந்த இடத்தில் எந்த காரியத்திலே வளர வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாது. You must be able to harness your wife's gifts for family. நீங்கள் உங்கள் மனைவி தன் குடும்பத்துக்காக வைத்துக் கொண்டிருக்கிற வரங்களை அறிந்து அதை மேலே வளரும்படியாக உதவி செய்யுங்கள். Her gifts for the church. அல்லது சபைக்காக அவர்கள் கொண்டிருக்கிற தாளந்துகள், Don't suppress them. அவைகளை அமிழ்த்து போட வேண்டாம். By the way, this is normally I have seen in our Christian in Indian men. இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் இடத்திலே நான் இதை கண்டிருக்கிறேன். If wife wants to say something or do something, மனைவி எதையாகிலும் சொல்லி ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் பேசாம போயிரு. yeah, just shun them off. அவர்களை அப்படியே அமிழ்த்து விடுவோம். பேசாம I mean that also publicly. அதுவும் வெளிப்படை எல்லாரும் முன்பாக. Just keep quiet. அமைதியா இரு. What do you know? What do you know? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? எல்லாம் தெரியும். But no, that's not true. ஆனால் அது உண்மை அல்ல. Listen to her. கேளுங்கள். Maybe for you that may be a immature talk. ஒருவேளை உங்களுக்கு அது முதிர்ச்சி இல்லாத ஒரு பேச்சா பேசுறாங்களே, அறிவில்லாம பேசுறாங்க But நீங்க நினைக்கலாம். allow her to speak. ஆனாலும் அவர்கள் பேசுவதற்கு அனுமதியுங்கள். And see what she is desiring, what she wants. என்ன அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள், என்ன எதை அவர்கள் தேடுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். How many of you men ஆண்களே, how many of you think that your wife is better at handling money? உங்களை காட்டிலும் உங்கள் மனைவிமார்கள் பணத்தை சரியாய் கையாளுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரிந்து வைத்திருக்கிறீர்கள்? கையை தூக்குங்கள். நினைக்கிறீர்கள்? கையை தூக்கலாம். Yes. என்னை விட என் மனைவி பண காரியங்களை சரியாய் நடத்துவார் என்று நினைக்கிறவர்கள் கை தூக்கலாம். Okay, I have seen your hands. உங்கள் கையை நான் பார்த்தேன். Do you give your salary to your wife? அப்படின்னா உங்க சம்பளத்தை அங்கே கொடுக்கிறீர்களா? Yeah. Sometimes no. சில நேரத்தில் இல்லை. Okay. Well, I think that's the point. ஆனால் அதுதான் முக்கியம். Sometimes your wife is much better in handling money. சில நேரங்களிலே உங்கள் மனைவிமார்கள் பணத்தை கையாளுவதிலே மிக திறமைசாலிகளாக இருப்பார்கள். Husbands, புருஷர்களே, let her lead. அவர்கள் நடத்தட்டும். Now many times you think, oh, if I ask her to lead, how it will be? ஐயோ, I will be like servant to her. அவர்கள் நடத்தும்படி கொடுத்தால் நாம் வேலைக்கு என்ன ஆவது? I have to go and ask money from her. அவர்களிடத்தில் சென்று பணம் கேட்க வேண்டுமே. How that will be? It will be very difficult. அது ரொம்ப கஷ்டம் அல்லவா? But actually you don't know. ஆனால் உங்களுக்கு தெரியாது. You are still leading. நீங்கள் தான் இப்பொழுதும் நடத்துகிறீர்கள். Because you are leading. நீங்கள் நடத்துகிறதினால் தான் you are helping your wife lead. உங்கள் மனைவி நடத்தும்படியாக உதவி செய்கிறீர்கள். That's the point. அதுதான் அதில் இருக்கிற முக்கியமான காரியம். Maybe she has more spiritual instincts than you. உங்களை காட்டிலும் ஆவிக்குரிய ரீதியிலே சில காரியங்களில் அவர்கள் நல்ல வளர்ச்சி பெற்றவர்களாக இருக்கலாம். Listen to him. அவர்களுக்கு செவி கொடுங்கள். Recently we both went to preach in another church. We traveled long, far away, and in the city itself, Bangalore itself, and I preached there. பெங்களூர்ல தான் தூரத்தில் பட்டணத்துக்கு வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு சபையிலே நான் சென்று பிரசங்கித்தேன். I worked hard and did all kinds of things. I went to this place. நான் எல்லா முயற்சிகளையும் எடுத்து பிரயாசங்களை எடுத்து அந்த இடத்திற்கு சென்றேன். And then we finished the sermon.
அப்போ போய் பிரசங்கித்து செய்தி முடித்தேன். And then I was about to come. திரும்பி வர வேண்டிய நேரத்தில் And the pastor, elder said goodbye, see you, bye, and I came off. பாஸ்டரும் மூப்பர்கள் எல்லாரும் ஐயா போயிட்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். But I was upset. நான் அதிருப்தி அடைந்தேன். You know why? ஏன் தெரியுமா? They did not give me anything, man, any money. அவர்கள் எந்த ஒரு பணமும் எனக்கு தரவில்லை. No petrol money also. பெட்ரோலுக்கு கூட காசு கொடுக்கவில்லை. So I was coming in the car. நான் காரிலே வந்து கொண்டிருந்தேன். And I told, நான் சொன்னேன், this is my human thing, okay? இது மனித சுபாவம் அல்லவா? I will never go and preach there anymore. நான் இனிமே அங்கே சென்று பிரசங்கமே பண்ண மாட்டேன். My wife was sitting there. என்னுடைய மனைவி பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தால் She was shocked. அவள் அதிர்ந்து போனாள். So what are you saying? என்ன சொல்லுகிறீர்கள்? What are you saying? Then I started justifying my step. அதன் பிறகு நான் எடுத்த முடிவு, நான் சொன்ன வார்த்தைக்காக அதை நியாயப்படுத்தினேன். Some churches don't care for pastors. சில சபைகளிலே போதகர்களுக்காக அந்த சபையார் பார்த்துக் கொள்வதே இல்லை. We should teach a lesson to them. அவர்களுக்கு சில பாடங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். But my wife was more discerning. என்னுடைய மனைவி மிக காரியங்களை நன்றாக அறிந்திருந்தாள். And she said, no. என்னை பார்த்து சொன்னார், இல்லை, that's not right. நீங்கள் பேசுவது சரியல்ல. And I realized that's not right. அதன் பிற்பாடு நான் உணர்ந்தேன், ஆம், அது I சரியல்ல. should not even think that way. நான் அப்படி யோசித்து கூட இருந்திருக்க கூடாது. Sometimes you have to listen to your wife. சில நேரங்களில் உங்கள் மனைவிகளுக்கு நீங்கள் செவி கொடுக்க And she is வேண்டும். saying something spiritual. ஆவிக்குரிய ரீதியிலே சில காரியங்களை சொல்லும் பொழுது Listen. கேளுங்கள். Let her talk. அவள் பேசட்டும். Let her talk to your life and your ministry. உங்கள் வாழ்க்கை குறித்தும் உங்கள் ஊழியத்தை குறித்தும் பேசட்டும். Encourage her calling. அவளுடைய அழைப்பை உற்சாகப்படுத்துங்கள். Protect them. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Guard her dignity. அவளுடைய கண்ணியத்துவத்தை காத்துக்கொள்ளுங்கள். Honor her publicly. Honor her publicly. மற்றவர்கள் வெளிப்படையாக மற்றவர்களுக்கு முன்பாக அவர்களை கனப்படுத்துங்கள். Husband, invest time with your wife. மனைவி கணவன்மார்களே, உங்கள் மனைவியிடத்திலே உங்கள் நேரத்தை செலவு செய்யுங்கள். I have told this many times here. முன்பு अनेक முறை இதை நான் I watch சொல்லியிருக்கிறேன். people who go to restaurants. ஹோட்டலுக்கு செல்லுகிற மக்களை நான் பார்த்திருக்கிறேன். And I see people, some people talking. I mean, the man and the woman will be talking. ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் பார்த்து பேசிக் கொண்டிருப்பார்கள். And they are eating and talking. சாப்பிட்டு கொண்டே ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருப்பார்கள். And I tell my wife, என் மனைவியிடத்தில் சொல்லுவேன், they are not married. அவர்கள் இன்னும் திருமணம் ஆகவில்லை. And then the other table, இன்னொரு மேஜையில் there are 4 people. 4 பேர் உட்கார்ந்து Husband, wife and 2 children. கணவன், மனைவி, 2 பிள்ளைகள். Husband is watching the reels. கணவன் அந்த மொபைல்ல ரீல்ஸ் பாப்பார். சாப்பிட்டு ஒரு கையில சாப்பிட்டு இன்னொரு கையில ரீல்ஸ். The other side, the wife is doing the same thing. அந்த பக்கத்திலே மனைவி அதே தான் பண்ணி கொண்டிருப்பாள். The children are also doing the same thing. பிள்ளைகளும் அதே தான் செய்து கொண்டிருப்பார்கள். And I tell my wife, this is family. நான் என் மனைவியை பார்த்து சொன்னேன், இதுதான் குடும்பம். இதெல்லாம் குடும்பமா? The point is this, that often we don't spend time with one another. இதிலே முக்கியமான காரியம் என்னவென்றால், நாம் अनेक நேரங்களிலே நம்முடைய குடும்பத்தோடு கூட நேரத்தை செலவு செய்வதில்லை. We want to take out our family. நாம் நம் குடும்பத்தை வெளியே எடுத்து செல்லுகிறோம். But we don't talk to them. ஆனாலும் அவர்களிடத்திலே பேச மாட்டோம். We don't speak to them with one another. ஒருவருக்கொருவர் நாம் அவரோடு கூட பேசுவதில்லை. Wives, மனைவிகளே, be stewards of your husband. உங்கள் கணவருக்கான உக்கிரானத்துவக்காரராக நீங்கள் இருக்கிறீர்கள். Believe in him when he doubts about himself. அவரை குறித்து அவர் சந்தேகப்படும் பொழுது நீங்கள் அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள். Encourage him when he is discouraged and drained and he is tired. அவர் உடைந்து சலித்து சோர்வுற்ற நேரத்திலே அவரை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். Tell him, அவரை பார்த்து சொல்லுங்கள், that your salary is not the main thing. உங்களுடைய சம்பளம் மிக முக்கியமானது அல்ல. You are the main thing. நீங்கள் தான் முக்கியமான நபர். I want you, not your salary. எனக்கு நீங்கள் தான் வேண்டும், உங்கள் சம்பளம் அல்ல. Of course salary I want, but I'm just saying. பணம் தேவைதான், இருந்தாலும் சொல்லுகிறேன். More important thing is you. மிக முக்கியமான காரியம் நீங்கள் தான். Respect him. அவருக்குரிய மரியாதையை செலுத்துங்கள். அவரை கனப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள். அவரோடு இணைந்து செல்லுங்கள். Talk to him about his work and his business. அவருடைய வியாபாரத்தை குறித்து, வேலையை குறித்து அவரிடத்தில் பேசுங்கள். Pray for him and his business. அவருடைய வேலைக்காக நீங்கள் ஜெபியுங்கள். You know, I tell wives, நான் மனைவிகளை பார்த்து சொல்லுவேன். I tell husbands, மனைவி புருஷரிடத்தில் சொல்லுவேன், that in your care your wife must blossom. உன்னுடைய அரவணைப்பிலே உன்னுடைய மனைவி அப்படியே மகிழ்ந்து களிகூர வேண்டும். And I tell wives, மனைவியிடத்தில் சொல்லுவேன், in your care உங்களுடைய அரவணைப்பில் your husband should shine. உன்னுடைய கணவர் பிரகாசிக்க வேண்டும்.
Parents, பெற்றோரே, be stewards of your children. நீங்கள் பிள்ளைகளிடத்திலே நீங்கள் நல்ல உக்ரானத்துவக்காரராக நடந்து கொள்ளுங்கள். You're responsible for spiritual formation. உங்களுடைய ஆவிக்குரிய ரீதியிலே பிள்ளைகள் வளரும்படியான இருக்கக்கூடிய உங்களுக்கு Discipline and guidance is your hand. அது உங்கள் பொறுப்பு. நீங்கள் அவர்களை வழிநடத்துங்கள். Prayer and அவர்களை intercession you should do. நீங்கள் தான் அவர்களுக்கான மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். Your children should not accomplish your dreams. உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய கனவை நிறைவேற்றக்கூடாது. Your children should accomplish God-given dream. தேவன் உங்களுடைய பிள்ளைகளுக்காக என்ன கனவு திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை தான் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். I have one more point, but I don't have time. இன்னொரு காரியம் இருக்கிறது, நேரம் இல்லை. But let me finish by just saying this third thing. மூன்றாவது காரியத்தை சொல்லி நான் முடிக்கட்டும். The main thing, somebody's calling me, stop the sermon. யாரோ ஃபோன் செய்கிறார்கள், செய்தியை நிறுத்தி விடுங்கள். No, I just want to mention this. மூன்றாவதாக இந்த ஒரு காரியத்தை சொல்ல So வேண்டும். first one is humble yourself. முதலாவது உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள். Second one is help one another or harness one another. ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள், ஒருத்தரை உயர்த்துங்கள். And the third one is மூன்றாவது, honor Christ in your family. உங்கள் குடும்பத்திலே கிறிஸ்துவை கனப்படுத்துங்கள். If you look at that passage, நீங்கள் அந்த வேத வசனத்தை வாசித்தால் everything that Paul says, he says, do it unto the Lord. அந்த பவுல் சொல்லக்கூடிய எல்லா காரியம் என்ன சொல்லுவார் என்றால், கர்த்தருக்கென்று செய்யுங்கள். And then suddenly he says it is not about family, it is about the mystery of Christ and the church. இது குடும்பத்தை குறித்ததான சத்தியம் மாத்திரமல்ல, சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய சத்தியம் என்று சொன்னார். I have so many things to say, but let me tell you this. அநேக காரியங்கள் உண்டு, இந்த காரியம் family சொல்லட்டும். is not about yourself. உங்கள் குடும்பம் என்பது உங்களுக்காக மட்டுமே கொண்டிருப்பது அல்ல. Your family is about God. உங்கள் குடும்பம் தேவனுக்கானது. Is about Christ. அது கிறிஸ்துவை குறித்தது. In Malachi, மல்கியாவிலே the prophet says, especially in the context of divorce, விவாகரத்து கொடுக்கிற அந்த சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறார், அந்த he காலகட்டத்தில் says if you divorce you break faith. நீங்கள் விவாகரத்து கொடுத்தால் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை உடைக்கிறீர்கள். Divorce is a broken faith. விவாகரத்து என்பது உடைந்த விசுவாசமாக இருக்கிறது. விசுவாசத்தை உடைப்பது. Because marriage is about your faith. ஏனென்றால் திருமணம் என்பது உங்கள் விசுவாசத்துக்கு அடுத்த காரியம். He also talks about the covenant that God has made with us, and marriage shows that covenant to people. நாம் திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கையானது மற்ற மக்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. Your marriage must reveal Christ. உங்கள் திருமணம் கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும். Your children should declare glory of God. உங்கள் பிள்ளைகள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். Your wife should serve the Lord. உங்கள் மனைவி கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். Your husband should be doing mission work for the Lord. உங்கள் கணவர் கர்த்தருக்கென்று பணித்தளத்திலே ஊழியம் செய்ய வேண்டும். You as a family is basically about church and the kingdom of God. நீங்கள் குடும்பம், என் குடும்பம் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய ராஜ்யமும் சபையும் மையமாய் கொண்டதாக இருக்கிறது. Everything that you do in family you are doing because of Jesus Christ. உங்கள் குடும்பத்திலே நீங்கள் எந்தெந்த காரியங்களை செய்கிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் இயேசுவுக்காகத்தான் செய்கிறீர்கள். You can learn a lot of things about your family life from your own experience, from experts in the field later. குடும்பத்தை குறித்ததான பல காரியங்களை உங்கள் அனுபவத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதிலே நிபுணத்துவம் பெற்ற மக்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். But ultimately it is about Jesus Christ. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பம் என்றால் அதெல்லாம் இயேசுதான். There is no Christian family without church and without the kingdom of God. எந்த ஒரு கிறிஸ்தவ குடும்பமும் சபை இன்றி தேவராஜ்யம் இன்றி இருப்பதில்லை. The kingdom of God, and the kingdom of God there is a church, and inside the church is the family. தேவராஜ்யத்திற்குள்ளாகவும் தேவராஜ்யமாய் இருக்கிற சபைக்குள்ளாகத்தான் குடும்பம் இருக்கிறது. Everything happens in and through Jesus Christ. எல்லாம் இயேசுவின் வழியாக இயேசுவின் மூலமாகத்தான் நடைபெறுகிறது. Husband, there is no way you can unconditionally love your wife as Bible tells you apart from Jesus Christ. இயேசு கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் உங்கள் மனைவியை நிபந்தனையற்ற விதத்திலே உங்களால் அவளை நேசிக்க முடியாது. Wives, you cannot respect your husband without Christ. மனைவிமார்களே, கிறிஸ்து இல்லாமல் உங்கள் கணவர்களுக்கு வேண்டிய மரியாதையை உங்களால் செலுத்த முடியாது. It should be done in Christ. அவைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் நடைபெற வேண்டும். So husbands,
புருஷர்களே, it is your responsibility to raise your family in the fear and the love of Jesus Christ. உங்கள் குடும்பத்தை தேவனுடைய பயத்திலும் தேவனை நேசிக்கிற காரியத்திலும் வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் It இருக்கிறது. is not necessarily your wife's job. இது உங்களுடைய மனைவியின் வேலை மாத்திரமல்ல. Of course, she has a responsibility, ஆம், அவளுக்கும் வேலை இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது. but you must take the responsibility. ஆனால் நீங்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். Don't give responsibility to the church. சபைக்கு அந்த பொறுப்பை தந்துவிட வேண்டாம். Don't give responsibility to the Sunday school. சண்டே ஸ்கூலுக்கு அந்த பொறுப்பை தந்துவிட They வேண்டாம். are all help for you. அவர்கள் எல்லாரும் உங்களுக்கு உதவி செய்வார்கள். The primary responsibility for your children is parents. உங்கள் பிள்ளைகளுக்கான அடிப்படை பொறுப்பானது பெற்றோராகிய உங்களிடத்தில் தான் You இருக்கிறது. must make that decision. நீங்கள் தான் தீர்மானங்களை எடுக்க வேண்டும். Don't outsource your spirituality of your family to your grandfather. உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வளர்ப்பு, ஆவிக்குரிய காரியங்களை தாத்தா பாட்டியின் இடத்துல கொடுத்து விட வேண்டாம். You are supposed to lead them. நீங்கள் தான் அவர்களை நடத்த வேண்டும். Husband, wives, கணவன் மனைவிகளே, you must have family prayer நீங்கள் குடும்ப ஜெபம் கொண்டிருக்க வேண்டும். every day, ஒவ்வொரு நாளும், morning and evening. காலையும் மாலையும். It not only helps us to be Christ-centered, நாம் கிறிஸ்துவை மையமாய் வைத்திருக்கிறதற்கு இது உதவி செய்வது மாத்திரமல்ல, it also helps us in our relationship. இது நமக்கு ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய உறவுக்கு இது உதவியாக இருக்கும். If husband and wife are fighting, we won't feel like praying. கணவன் மனைவி சண்டை போடும் பொழுது ஜெபிக்கும்படியான எண்ணம் வராது. You forgive one another and you start praying for each other. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிப்பீர்கள், அதன் பிற்பாடு ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள். Morning and evening. காலையும் மாலையும். We have a system in our house. எங்கள் வீட்டிலே நாங்கள் ஒரு Now முறை that our கொண்டிருக்கிறோம். children are all gone, எங்கள் பிள்ளைகள் எல்லாம் போய் விட்டார்கள் in இப்பொழுது. the night my wife prays, இரவிலே என் மனைவி ஜெபிப்பார், and in the morning I pray. காலையிலே நான் ஜெபிப்பேன். Why? Usually my wife reminds every time. ஒவ்வொரு முறையும் என்னுடைய மனைவி தான் ஞாபகப்படுத்துவார். But we must do this. ஆனால் நாம் இதை செய்ய It is வேண்டும். our responsibility. இது நம்முடைய பொறுப்பு. Christ must be at the center, கிறிஸ்து மையமாக இருக்க வேண்டும். and Christ must be proclaimed. கிறிஸ்து வெளிக்காட்டப்பட வேண்டும். And the covenant of Jesus, covenant of God must be mirrored to other people. மற்ற மக்களுக்கு தேவனுடைய உடன்படிக்கையானது வெளிப்படுத்தப்பட வேண்டும். This is Christian family. இதுதான் கிறிஸ்தவ குடும்பம். Humble yourself, உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள், harness one another, ஒருவரை வளருவதில் உதவி செய்யுங்கள், and honor Christ. கிறிஸ்துவை கனப்படுத்துங்கள். Let's pray. ஜெபிப்போம். Father, we thank you for this time. பிதாவே, இந்த நேரத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறோம். Thank you for reminding us once again how important it is to follow the rules and principles of God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சத்தியங்களையும் காரியங்களையும் பின்பற்றுவது எவ்வளவு முக்கியம் ஆண்டவரே. Lord, help us. ஆண்டவரே, உதவி செய்யும். Help us, Lord, that we will humble ourselves எங்களை நாங்கள் தாழ்த்த எங்களுக்கு உதவி செய்யும். everywhere, எல்லா இடங்களிலும், in our family especially. என் குறிப்பாக என் குடும்பத்திலே Help us to help each other ஒருவருக்கொருவர் உதவி செய்ய, everywhere, எல்லா இடங்களில் ஒருவருக்கொரு உதவி but செய்ய, especially in our family. குறிப்பாக எங்களுடைய வீடு குடும்பம் என்று வரும் பொழுது Lord, help us to be Christ-centered ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவை மையமாய் வைக்க உதவி செய்ய, everywhere, எல்லா இடங்களிலும், but especially in our family. குறிப்பாக குடும்பம் என்று வரும் பொழுது Give us grace, Lord. கிருபை தாரும் ஆண்டவரே. Help us. உதவி செய்யும். We are weak. நாங்கள் பலவீனமான மக்கள். Give us your grace. உம்முடைய கிருபை எங்களுக்கு தாரும். In Christ's name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென்.